So example problem 5.8, a circle of radius 3 units. ஒரு சர்க்கிள் இருக்கு, அது யூனிட் வந்து 3 யூனிட்ஸ் சொல்லிட்டாங்க ரேடியஸ். டச் த போத் த ஆக்சிஸ். ஓகே, அந்த ஆக்சிஸ் ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் ஆல் பாசிபிள் சர்க்கிள் ஃபார்ம்ட் இன் த ஜெனரல் ஃபார்ம். ஒரு சர்க்கிள் சொல்லிட்டாங்க, ஒரு கோஆர்டினேட்ஸ் இருக்கு, சர்க்கிள் ஆஃப் ரேடியஸ் 3 யூனிட்ஸ், டச் த போத் த ஆக்சிஸ். என்னன்னா போத் ஆக்சிஸ், இந்த ஒரு சர்க்கிள் நம்ம ட்ரா பண்ணோம்னா என்ன பண்ணணும், அந்த சர்க்கிள் வந்து ரெண்டு ஆக்சிஸ் ஜாயின் பண்ணதான், அதுதான் போத் த ஆக்சிஸ். ஓகேவா, இந்த ஒரு சர்க்கிள் வந்து போத் ஆக்சிஸ் கட் பண்ணும். ஓகேவா, அதுதான் இது C1 அப்படிங்கிற ஒரு சர்க்கிள். இந்த சைடில் ஒரு சர்க்கிள் செலக்ட் பண்ணாலும் அதுவும் வந்து போத் ஆக்சிஸ் கட் பண்ணும். இந்த சைடில் ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணாலும் அது போத் ஆக்சிஸ். இது நம்ம பண்ணாலும் போத் ஆக்சிஸ். ஓகேவா, எல்லாமே போத் ஆக்சிஸ். இது C2, C3, C4, இதுதான் அது. ஓகே, இது எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ். ஒரு சர்க்கிள் வரைஞ்சோம்னா அது போத் ஆக்சிஸ். இந்த சர்க்கிள் வந்து ரெண்டு ஆக்சிஸ் கட் பண்ணுதா, இது வந்து இங்கே கட் பண்ணுது, இந்த சர்க்கிள் இங்கே ஜாயின் பண்ணுது, இங்கே ஜாயின் பண்ணுது, இது இங்கே டச் ஆகுது, இங்கே டச் ஆகுது. ஸோ இது மாதிரி பாசிபிள் என்னன்னா 4 சர்க்கிள் வந்து 4 ஆக்சிஸ்லையும் போத் ஆக்சிஸில் டச் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்படி இருக்கும் போல் அந்த சர்க்கிளோட ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ C1 ஓகேவா, ஸோ போத்து வந்து ப்ளஸ். ஓகே, C1 3,3. ஸோ அடுத்து ஸோ இதோட இதுதான் சொல்லிட்டாங்க, ரேடியஸ் வந்து 3 யூனிட்ஸ்னு சொல்லிட்டாங்க. ஸோ ரேடியஸ் வந்து இதுவும் 3, இதுவும் 3. ஸோ அதே மாதிரி எல்லாத்துக்கும் அதே மாதிரி 3 தான். சரிங்களா, ஸோ அடுத்து C2 இஸ் எக்ஸ் கோஆர்டினேட்ஸ் -3,3. அடுத்து C3 இஸ் x is -3, y is -3, -3. சரியா, தப்பாக கொடுத்துருவோம். -3, -3. C4 is x is positive, y is -2, 3, -3. ஸோ இப்போ பாசிபிலிட்டிஸ் என்ன, +or -3, +or -3, இதுதான். ஓகே, ப்ளஸில் 2 இருக்கும், ப்ளஸில் 2, எக்ஸ் ஆக்சிஸில் +2, -2, ஒய் ஆக்சிஸில் வந்து +2, -2. அதனால் வந்து என்ன பண்ணுறோம், 2 இருக்கும், +or -3, +or-3 இருக்கும். ஸோ ஃபார்ம் த சர்க்கிள் வித் ரேடியஸ் 3. ஓகேவா, அதுக்கு ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும், ஃபார்முலா தெரியும். ஓகேவா, சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். x - h ஸ்கொயர் ப்ளஸ் இதுதான் ஃபார்முலா. ஸோ இதை சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி கிடைக்கும். ஓகேங்களா, எக்ஸுக்கு பதிலாக ஏதோ ஒன்று போட்டுக்கலாம். ஓகேங்களா, இதை யூஸ் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா இந்த ஃபார்முலா வச்சு நம்மளுக்கு இந்த இது கிடைக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா +or-6x +or-3 6y, ஸோ +9 = 0. அதனால் நம்ம சிம்பிளிஃபை பண்ணி ஒரே இதாக போட்டோம். ஏன்னா நீங்கள் நம்ம எழுதும்போது என்ன பண்ணோம், 4 சர்க்கிளுக்கு எழுதலாம். ஸோ x² + y² + 6x + 6y + 9 = 0. இது வந்து ஈக்குவேஷன் ஆஃப் C1க்கு வரும். ஸோ அடுத்தது வந்து அதே மாதிரி C2க்கு ஒரு ஈக்குவேஷன் வரும், C3க்கு ஒரு ஈக்குவேஷன் வரும், C4க்கு ஒரு ஈக்குவேஷன் வரும். இதே மாதிரி. ஓகேவா, ஸோ இங்கே ப்ளஸ் வந்திருக்கு, ப்ளஸ் மைனஸ் 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 ப்ளஸ், இந்த மாதிரி மாறி மாறி வரும் இந்த 6ல். சரிங்களா, ஸோ அது 4 ஈக்குவேஷன் நம்மளுக்கு கிடைக்கும் இது யூஸ் பண்ணி. சரிங்க, தேங்க்யூ.